ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பெண்களுடைய உரிமை தொகைன்றீங்க மாசம் 1000 ரூபாய். அப்ப தமிழகத்தினுடைய பெண்களுக்கு உண்டான உரிமை ஒரு நாளைக்கு 33 ரூபா தானா? 33 ரூபாய்க்கு தான் உரிமையானவர்களா தமிழக பெண்கள்? அப்படிதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வராரா? அப்ப இதை நீங்க மகளிர்களை பெருமைப்படுத்துறீங்களா, சிறுமைப்படுத்துறீங்களா? இப்ப நீங்க சராசரி வருமானம் 3,61,000 ரூபாய்ன்னு சொல்றீங்க. சூப்பர், அட்டகாசம். தமிழ்நாடு 3,61,000 ரூபாய் ஆண்டு வருமானம்னா எல்லாருமே நம்ம சந்தோஷப்படக்கூடியது. அப்ப சற்று ஏறக்குறைய எவ்வளோ? 30,000 ரூபாய்க்கு மேல. அப்போ 30,000 ரூபாய் ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா எதுக்கு சார் மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அப்ப எங்க உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு இங்க தமிழ்நாட்டில் சிறப்பா இருக்கு? இப்ப சமீபமா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வேற்று மாநிலத்தவர் ரயில்ல போகும்போது அந்த சின்ன பசங்க 16-17 வயசு பசங்க கஞ்சா போதையில் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு கத்தியை வச்சு சொல்லட்டி காமிச்சு அந்த பையன் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே அவன் ஏதோ வெளி மாநிலத்தவர்னு தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி போகும்போது திருத்தணியில் பின்னாடியே போய் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் நம்ம செவுத்தை கொத்துவாங்க பாருங்கள், பூசுறதுக்கு முன்னாடி பழைய செவுத்தை, அந்த மாதிரி கத்தியை வச்சு குத்துறானுங்கன்னா இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இதே கொரோனா காலகட்டத்தில் இந்த தூய்மை பணியாளர்களுடைய சேவையை எவ்வளோ தூரம் தாங்கி பிடிச்சிருந்துச்சு இல்லையா அரசாங்கங்கள்? அன்னைக்கு எவ்வளோ தேவைப்பட்ட நபர்களாக இருந்தாங்கல்ல இவங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் தேவையில்லையா? அவங்களுக்கு தரையில் போராடி பார்த்தாங்க, கடலுக்குள்ளார இறங்கி போராடி பார்த்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடி போய் டயரில் தலையை வச்சுக்கிட்டு போராடுறாங்க வண்டி கடியில். அப்போ இந்த தூய்மை பணியாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நடத்துறீங்க? ராமதாஸ் உதாரணத்துக்கு திமுக கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்புமணிக்கு இங்கே எங்கெங்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அது பூரா டாக்டர் ராமதாஸ்க்கு கொடுப்பாங்க. அப்ப அவங்க 2 பேர்த்தையும் மோத வைப்பாங்க. ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியுமா? பாமக vs சின்ன பாமக. அப்ப எங்கேயாவது ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியுமா அவங்களால? முடியாது. அப்ப இவங்க 2 பேரும் பிரிச்சு போனாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாவே பாமகவை இந்த எலெக்ஷனோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2021 என்டிஏல இருந்த கூட்டணியும் அதிமுகவில் இருந்த கூட்டணியும் அப்படியே இன்டாக்டா திருப்பி அதே மாதிரி இருக்க வைக்க வேண்டிய கடமை அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கு. இது பெரிய சேலஞ்ச். அப்ப அதுல பார்க்கும்போது உங்களுக்கு டிடிவியும் அந்த கூட்டணியில் இருக்கார், ஓபிஎஸும் அந்த கூட்டணியில் இருந்தார், என்டிஏ கூட்டணியில். அப்ப அவங்களை இழுத்து வைக்க வேண்டிய கட்டாயமும் இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தேர்தல். இப்ப 2025 பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு பூகம்பம், ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின கட்சி எது அப்படின்னா தாவேகா தான். நிறைய பேர் உள்ளார பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க, இல்லைன்னா ஜோதிமணி அவர்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி பேசப்படுது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவருமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சார். நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பேட்டியை மக்களுக்கு கொடுப்போம். 2025 வருடம் முடிந்து 2026 பிறந்திருக்கிறது. 2025 தமிழக அரசியல்ல மக்களின் அபிமானம் மிக்க தலைவர்களாக யார் யார் பரிணமித்திருக்காங்க, மாறி இருக்காங்க. அதே போல 2025 தமிழக அரசியல் எப்படி இருந்துச்சு சார்? ஒவ்வொரு கட்சியா கூட பேசலாம். நம்ம ஆளுங்கட்சி திமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு 25? திமுக அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சாதனையாக அவங்க சொல்கிறது நம்ம பார்க்குறது இந்த 11.19% ஜிடிபியினுடைய growth. ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் டபுள் டிஜிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டபுள் டிஜிட் growth கொடுத்துருக்காங்கங்கிறது உண்மையாலுமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கும்போது. பட் அதில் ஒரு வகையில் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு காசு எடுத்தோம்னா 2 பக்கம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம தலை பூவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு 2வது பக்கமும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபி வளர்ந்ததுனால இந்த பெரும்பான்மையான ஜிடிபி வளர்ந்தது செகண்டரி அண்ட் டெர்ஷியரி செக்மெண்ட்டில் இருந்து தான் வந்திருக்கு.
பிரைமரி செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்து நமக்கு growth இல்லை. இன்னும் சொல்ல போனால் அக்ரிகல்ச்சரில் நம்ம டீக்ரோத் ஆயிருக்கும். ஓ. இன்னும் குறிப்பாக உழவு தொழில்னு இருக்கு பாருங்க, இந்த கிராப் கல்டிவேஷன் ஹார்வெஸ்டிங் அந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா ம். -5.93%, சற்றேறக்குறைய 6% நம்ம வளர்ச்சி குறைஞ்சிருக்கும். என்ன உற்பத்தி திறனே இல்லைன்றீங்களா? ஆமாம், அதாவது வந்து இந்த உழவு தொழில், ஏன்னா உழவு நீங்கள் அக்ரிகல்ச்சர் செக்டார்னு பார்க்கும்போது அதனுடைய டீக்ரோத் -0.09%. ம், 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 கொஞ்சம் முன்ன பின்ன தான், ஒரு பெரிய டீக்ரோத்னு சொல்ல முடியாது, ம், ம். ஃப்ளாட். ஆனால் நீங்கள் இன்னும் ஆழமாக போய் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குள்ளார என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த உழவு தொழில்னு இருக்குது பாருங்கள், நம்ம பயிர் வைக்கிறது பூரா, அதில் 6% வந்து நம்ம போன வருஷத்தை விட குறைஞ்சிருக்கும். ஏன் இதை முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி தமிழகத்தில் சற்றேறக்குறைய 60% மேலே வேலைவாய்ப்பு கொடுக்கறது, 60% மேலே மக்கள் சார்ந்து இருக்கிறது விவசாய தொழில். அப்போ அந்த தொழிலை வளர்த்தாம விட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துடும். சரி. அடுத்தது இந்த தனிப்பட்ட தனிநபர் வருமானம் சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ்டிபியை வந்து பாப்புலேஷனால் டிவைட் பண்ணி 3,61,000 ரூபாய் நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வையில் வைக்கிறாங்க. ம். எனக்கு இது மத்திய அரசாங்கம் இந்த பர் கேபிட்டா இன்கம்மை சொன்னாலும் மாநிலத்தில் பர் கேபிட்டா இன்கம்லையும் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. ம். என்ன காரணம்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் தான், எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது இல்லை. ம், ம். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட 20 ரூபா இருக்குது, என்கிட்ட 2 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து கூட்டி வகுத்தோம்னா என்ன ஆகும்? 22 ரூபா வகுத்தல் 2ன்னு போட்டால் 11 ரூபா. உடனே பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் 11 ரூபா இருக்குன்னு நினைப்போம். ஆனால் எங்கிட்ட அதே 2 ரூபா தான், உங்ககிட்ட 20 ரூபா இருக்குது. அப்போ இந்த ஆவரேஜுங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ம். ஆனால் இவங்க வந்து இல்லை நாங்கள் அப்படி தான், நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ணுறோம், 3,61,000 ரூபாய் உயர்த்திட்டோங்கன்னு பெருமைப்படுற அளவுக்கு வச்சுக்கிட்டா கூட, ம். இப்போ சமீபமாக நடந்த இந்த உங்களோட ஸ்டாலினில் வந்து இப்போ அந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எத்தனை லட்சம் பேர்த்த சேர்த்துனாங்க மாதேஷ்? 17 லட்சம் பேர்த்துக்கு மேலே இப்போ இந்த ரவுண்டில் சேர்த்துனாங்க. ம், ம். அப்போ இந்த 1000 ரூபாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, செல்வத்தில் வளர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்களா, செல்வ செழிப்பு குறைந்தவங்களுக்கு கொடுக்குறாங்களா? இல்ல தகுதி வாய்ந்தவர்கள்னு அப்போ அந்த பார்த்து- தகுதிங்கிறது அந்த வருமானத்தை ஒரு இலக்கா வச்சு, ம். வசதி வாய்ப்பையும் இலக்கா வச்சு, அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கரெக்டாக. கிரைட்டீரியா தான், அது ஒரு அப்போ கிரைட்டீரியா தான். இதுவரைக்கும் தகுதி பெறாத மகளிர் ம். 17 லட்சம் பேர் வந்து இப்போ தகுதி பெற்றிருக்காங்கன்னா 17 லட்சம் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்குதா இந்த ஆட்சியில், இந்த வருஷத்தில்? இல்ல சார், ஏற்கனவே அது சரியா கணக்கிட்டு எடுக்க முடியாமல், அதாவது விடுபட்டவர்கள் இல்லை, விடுபட்டவர்கள் அது இந்த முறை விடுபட்டவர்கள் அல்ல. அப்படிதானே இது சொன்னாங்க திருப்பி வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் எலெக்ஷன் வருது, எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஓ. அது அப்பட்டமாகவே இல்லை. அதனால தான் கேட்குறேன், அப்போ இந்த 17 லட்சம் மகளிரும் வந்து அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் பூரா இந்த ஆட்சியில் இந்த வருஷத்தில் குறைஞ்சு போயிருக்கா? ஓ. அப்போ அந்த ஒரு பார்வை. அடுத்தது, இப்போ நீங்கள் சராசரி வருமானம் 3,61,000 ரூபாய்ன்னு சொல்கிறீங்க, சூப்பர், அட்டகாசம். தமிழ்நாடு வந்து 3,61,000 ரூபாய் ஆண்டு வருமானம்னா எல்லாருமே நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடியது. அப்போ சற்றேறக்குறைய எவ்வளோ? 30,000 ரூபாய்க்கு மேலே. ம். அப்போ 30,000 ரூபாய் ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா எதுக்கு சார் மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? ஓ. அந்த கேள்வி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? ம். அப்போ இதில் எது உண்மை? ம். அதுதான் நமக்கு தெரிஞ்சாகணும். இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெளிப்படையாக காமிக்கிறதுக்கு, ஒரு விளம்பரத்துக்கு காமிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அந்த டெவில் லைஸ் இன் த டீட்டெயில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆழமாக நம்ம போய் பார்த்தோம்னா தான் ம். அது வந்து நமக்கு எங்கள் இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ம். இன்னொன்று, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறிப்பாக இந்த ஆண்டில் அவங்க பெருசாக ரொம்ப விளம்பரப்படுத்தி பிரகடனப்படுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ம். கமலஹாசன் தான் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இல்லைன்னு நம்ம சொல்லல, அப்படி இருந்தா பரவாயில்லையேங்கிறதான் நம்மளுடைய எண்ணம். ம். அப்போது இதுக்கு வந்து இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையை அளவீடு பண்ணுறதுக்கு பிஜிஐன்னு ஒன்று இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ம். அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசத்தையும் அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க. அதில் 2022-23 இருந்து 23-24க்கு 4 புள்ளி தமிழகம் குறைஞ்சிருக்கு. ம். அப்போ புள்ளிகள் குறைஞ்சிருக்கும் போது, மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கும் போது எப்படி நீங்கள் வந்து கல்வியில் சிறந்துட்டீங்கன்னு நம்ம எப்படி வந்து பாராட்டு கொடுக்க முடியும்? ம். இது பள்ளி கல்வித்துறையினுடைய. அடுத்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கூலில் போயிட்டு ஆன்மீக வகுப்பெடுத்து ஒருத்தர் பிரச்சனையாச்சு. அதுக்கு போய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து போய் என் ஏரியாக்கே வந்துட்டான்னு ஒரு கம்பு சுற்றுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ம். இப்போ பக்கமாக பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள், 9வது படிக்கக்கூடிய மாணவிகள் பள்ளி அறையில் உட்காந்து இன்னைக்கு அவங்க மது அருந்தின காட்சிகளை பூராமே பார்த்தோம். அப்போ கல்வியில் எந்த இடத்துல சிறந்துட்டுருக்கோம்? அப்போ இந்த ஏரியாலாம் வந்து ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய ஏரியா இல்லையா? ம். என் ஏரியாலே வந்து நீங்கள் கிளாஸ்லேயே உட்காந்து சரக்கடிக்கிறீங்களான்னு இதுக்கு அந்த கம்பு சொட்டிருந்தாருன்னா பரவாயில்லையே.
அப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 208 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே மூடுறாங்க ம். சேர்க்கை இல்லைங்கிறதுல. வருஷம் வருஷம் வந்து நீங்கள் ஒரு எடுத்து நீங்கள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களை விட தனியார் பள்ளிக்கூடங்களை நாடி செல்லக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ம். அப்போ இது வந்து இன்னொரு பார்வை கூட மக்கள் என்ன பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருக்காங்க, அதனால தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கன்னு. அது முற்றிலும் தவறான பார்வை. இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கு எவனுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கோ அவன்லாம் இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடும். ம். கடன் வாங்குறதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு சோர்ஸே இல்லை கடன் வாங்குறதுக்குங்கிற மட்டும்தான் வேற வழி இல்லாமல் போய் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கோம். ம். அப்போ இந்த மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்தை விடுத்து, ஏன்னா அங்கே எல்லா கல்வியும் இலவசமாக கொடுக்குறீங்க. நம்ம வந்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பான திட்டம் என்னன்னா காலை உணவு அவங்க திமுகவில் கொடுத்து அதை நான் பாராட்டக்கூடியது. காலை உணவுக்கு யார் கொடுத்தாலும் நம்ம அதை பாராட்டுறோம். அந்த மாதிரிலாம் மதிய உணவு காலை உணவு எல்லாம் கொடுத்து எல்லா யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, புக்கை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணினீங்கனாலும் ஏன் சார் அவன் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் கடனை வாங்கிட்டு கந்து வட்டிக்கு வட்டி கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, எவ்வளோ சிரமப்பட்டாலும் அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க போகிறோன்னு ஒரு பெற்றோர்கள் அதிகமான எண்ணிக்கையில் வருஷம் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதெல்லாம் எதனுடைய அடையாளம்ங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அடுத்தது நீங்கள் உயர்கல்வித்துறைக்கு வாங்க. உயர்கல்வித்துறையில் நம்ம வந்து இன்னைக்கு 21 ஸ்டேட் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் 12 யூனிவர்சிட்டியில் வேக்கன்சி, டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வேக்கன்சி, பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், அந்த ப்ரொஃபஸர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸருடைய வேக்கன்சி 40% 65% வரைக்கும் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதே மீதி இருக்கக்கூடிய 9 பல்கலைக்கழகத்தில் 15% 40% வரைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துங்க, 168 வருஷம் ஆன இது. அந்த 168 வருஷம் ஆன பல்கலைக்கழகத்தில் 65% வந்து வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி அம்பேத்கர் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தை பேர் எடுங்க, நிறையா பல்கலைக்கழகங்களில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ரொஃபஸர் தான் ஹெட் பண்ணணும். ப்ரொஃபஸர்கள் இல்லாத டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த 21 பல்கலைக்கழகங்களில் பறந்து விரிஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பாக மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக காசு இல்லாதனால அங்கேருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்க முடியாமல் இருந்து இது கோர்ட்டுக்கு போய் நீதிபதி ஐயா ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தும் நிறைவேற்றினதுனால ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அவங்க செக்ரட்டரியை கண்டெம்ட் எடுத்து அந்த கார்பஸ் ஃபண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம விவசாயிகள் எப்பயுமே அந்த விதை நெல் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த விதை நெல்லையே வேக வச்சு ஒருத்தன் சாப்பிட்றான்னா அவனுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். அந்த மாதிரி இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த டெபாசிட்டை உடைச்சு இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸாக 20 கோடி ரூபாய் அதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. அடுத்தது அதே பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பட்டம் படித்து முடிச்சவங்களுக்கு மார்க் ஷீட்டையும் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் பிரிண்ட் அடித்து கொடுக்கறது காசு இல்லாமல் வச்சுருக்காங்க. அப்போது உங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்து மாணவர்கள் இல்லை எனக்கு மேல் படிப்பில் இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபை காமிச்சிங்கன்னா பிரிண்ட் அடித்து கொடுக்குறாங்க. இல்லை நான் வேலை கிடைச்சிருச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ப்ரூஃபை காமிச்சிங்கன்னா அடித்து கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுடைய தரம் குறைஞ்சிருக்கு. அப்போ பல்கலைக்கழகம் ஏன் சொல்கிறோன்னா, இன்றைக்கி ஒரு மாநிலம் வளரணுன்னா இல்லை எந்த நாடே வளரணுன்னா கூட இந்த பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக ரிசர்ச் வந்து அதிகமாக வரும், இன்னோவேஷன் நிறையா வரணும். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு 5 PhD ஸ்காலரை இன்றைக்கி கைட் பண்ணலான்னா இன்றைக்கி அதே ப்ரொஃபஸர் 10-15 பேர்த்த கைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் இனோவேஷன் நமக்கு கிடைக்கும்? சரி. அப்போ இனோவேஷனே இல்லைன்னா நமக்கு எப்படி வந்து ப்ராடக்ட் வெளியே வரும், எப்படி நமக்கு வந்து முன்னேற்றம் எடுக்க முடியும்? அப்போ இப்போ ஏதோ வந்து ஒரு சொல்லுவாங்க பாருங்கள், எதையோ விட்டு எதையோ உளுந்த கதையாக இன்றைக்கி எப்படியோ 11.19% வந்துருச்சு. பட் இது சஸ்டைனபிளா அப்படின்னா சஸ்டைனபிளே கிடையாது. சரி. அப்போ இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையும் இன்னைக்கு உயர்கல்வித்துறையும் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில தமிழகத்துல நம்ம இருக்கோம். ஆனால் சிஎம் புத்தாண்டு வாழ்த்துல சொல்லியிருக்காரு 2025 எப்படி சாதனை பயணம் தொடர்ந்ததோ அதே 2026 அப்படி ஒரு சாதனை பயணத்தை தான் நம்ம தொடர போறோம் அப்படின்னு இல்லை, சொல்லியிருக்காரு. யார் வந்து அந்த பயணத்தை தொடர போறாங்கன்னு தானுங்க இன்னைக்கு கேள்வி. ஆ. இவங்களே இருந்து தொடர போறாங்களா இல்லை வேற ஆட்களோ வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணி தொடர போறாங்களாங்கிறது நமக்கு மே மாசம் வந்தாதான் நமக்கு தெரியும். எலெக்ஷன் இயர் சார், அவங்க ஆமா. வந்து இன்னுமே நாங்க ஸ்ட்ராங்கா இவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்தந்த சாதனைகள் செய்திருக்கிறோம் அப்படின்ற அதை தான் அவங்க இல்லை, நான் முன்னிலைப்படுத்தி அதை தான் சொல்கிறேன். இப்போ இவங்க சொன்னதை பூரா தான் நான் இப்போ சொல்கிறேன். பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்குது பாருங்கள், உயர்கல்வித்துறை எப்படி இருக்குது பாருங்கள், விவசாயத்துறை எப்படி இருக்குது பாருங்கள். ம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு எடுத்துக்கங்க. ம். பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருந்தால் தான் பக்கு பக்குன்னு இருக்குன்பாங்க. இன்னைக்கு பாட்டிமாவுக்கு பாதுகாப்பு இல்லாதனால பக்கு பக்குன்னு இருக்குன்றாங்களே. வீட்டில் பாட்டியை வச்சிருக்க முடியலையே. ம். அடுத்தது இன்னைக்கு
பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசினா அவங்க வீட்டில் சாக்கடையை ஊற்றுறது, மலத்தை ஊற்றுறது, பத்தாத குறைக்கு வந்து நீங்கள் வந்து குண்டாஸ் போடுறது, கோர்ட்டு வந்து ஏகப்பட்ட கண்டனங்கள் கொடுக்குது, எதுக்காக இந்த மாதிரி குண்டாஸ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அதை உடச்சி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமான கண்டனங்கள் வருது. அப்போ இது இது எந்த இடத்துல, அதுதான் விஜய் கூட ஒரு தடவை சொன்னார் இல்லையா, பாரதிய ஜனதா ஃபாசிசம்னா திமுக பாய்சனான்னு கேட்டார்ல. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணா ஆட்சியில் இருக்கட்டும், அதை எடுத்து விமர்சனம் பண்ணுறதுக்கு மீடியா உங்களை மாதிரி நபர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ அவங்க கேள்வி கேட்டாங்கன்னாவே அவங்கள தூக்கி 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 குண்டாஸில் போகிறது. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக கேட்டிருக்காங்களே இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில். இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களே நீங்கள் ஈடியில் வந்து உங்களுக்கு பொறுப்பு டிஜிபிக்கு லெட்டர் 2 தடவை அனுப்பிச்சிட்டாங்க. முன்னாள் பொறுப்பு டிஜிபி ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கு, ஐயா KN நேரு அவர்கள் மேலே வந்து நீங்கள் வழக்கு பதிங்கன்னு சொல்லிட்டு 2 தடவை வந்தனால அவர் எனக்கு இப்போ உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் லீவ் போட்டு போயிட்டார். பொறுப்பு டிஜிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி இப்போ போட்டிருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் சட்டத்தை காப்பாற்றுனீங்கன்னா பரவாயில்ல, இதுலேயும் சட்டத்தை காப்பாற்றுறீங்க நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறது எப்படி இருக்குது? அப்போ எங்கே வந்து உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குது? இப்போ சமீபமாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வேற்று மாநிலத்தவர் வந்து ரயிலில் போகும்போது அந்த சின்ன பசங்க 16-17 வயசு பசங்க கஞ்சா போதையில் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு கத்தியை வச்சு சொல்லட்டி காமிச்சு, அந்த பையன் வந்து இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே அவன் ஏதோ வெளி மாநிலத்தவர்னு தெரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி போகும்போது திருத்தணியில் பின்னாடியே போய் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் நம்ம செவுத்தை கொத்துவாங்க பாருங்கள் பூசுறதுக்கு முன்னாடி, பழைய செவுத்தை, அந்த மாதிரி கத்தியை வச்சு குத்துறானுங்கன்னா இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இதுதான் யாரும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா? புரியல. என்ன சாதனையை பற்றி ஐயா பேசுகிறாரு? இன்னைக்கு 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுக்கறது சாதனையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரி போகிற பெண்களுக்கும் பசங்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கறது இது சாதனையா? இல்ல, அந்த 1000 ரூபாய் மூலமா பல விஷயங்கள்ல நாங்க முன்னேறி இருக்கிறோம் அப்படின்றத பெண்கள் மூலமா விழாக்கள் எல்லாம் எடுத்து பேசுறதெல்லாம் பார்க்கலையா அந்த வீடியோ காட்சிகள்லாம்? இல்ல, அந்த 1000 நான் அதை தான் கேட்குறேன். நீங்க உங்களுடைய சராசரி ஆண்டு வருமானம் 3,61,000 ரூபாய்ன்னு சொல்றீங்க. அப்போ 30,000 ரூபாய் கிடைக்குதுங்க உங்க குடும்பத்துக்கு மாசத்துக்கு. அப்ப மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? எது உண்மை? அதனாலதான் ஆரம்பத்திலே கேட்டேன். இல்ல, அதுவுமே தேவை எங்களுக்கு. இது வந்து நீங்க இல்ல கிராமப்புறங்கள்ல இந்த 1000 ரூபாய் பெரிய மதிப்பீடாக பார்க்கப்படுகிறது இல்ல. நீங்க அம்பானிக்கே போய் 1000 ரூபாய் கொடுத்தீங்கனால என்ன 1000 ரூபாயா தான் இருக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவார் அம்பானி. அவருக்கு ஏதோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல டிப்ஸ் கேட்கறதுக்குனாச்சும் 1000 ரூபாய் பயன்படுவேன் அவர் பாக்கெட்ல வைக்க தானே செய்வாரு. இல்ல, நமக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு போக்குவரத்துக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்களா? அப்ப யாருமே பணத்தை தூக்கி எறிய மாட்டாங்க. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பணம் தேவையானதா, தேவைப்பட்டவர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களா, அப்படி பார்த்து தானே உங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஓட்டு விழுனா என்ன பண்ணுறது? உடனே இந்த 17 லட்சம் பேர்த்துக்கு வந்து நீங்கள் உரிமையை, இப்போ இது வரைக்கும் உரிமை இல்லாதவர்கள் இன்னைக்கு உரிமையானவர்களாக எப்படி மாறினாங்க? நான் அதனால தான் கேட்டேன், பொருளாதாரத்தில் குறைஞ்சி போயிட்டாங்களா அந்த 17 லட்சம் குடும்பம்? அப்போ பெண்களுடைய உரிமை தொகைன்றீங்க மாதம் 1000 ரூபாய். அப்போ தமிழகத்தினுடைய பெண்களுக்கு உண்டான உரிமை ஒரு நாளைக்கு 33 ரூபா தானா? 33 ரூபாய்க்கு தான் உரிமையானவர்களா தமிழக பெண்கள்? அப்படிதான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வராரா? அப்போ இதை நீங்கள் வந்து மகளிர்களை பெருமைப்படுத்துறீங்களா, சிறுமைப்படுத்துறீங்களா? அப்போ 1000 ரூபாய் கொடுத்தா ஆகா ஓகோன்னு தமிழகம் வளர்ந்துருங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக இருந்தால் 10,000 ரூபா கொடுங்களேன் பாஸ். 10,000 ரூபா கொடுங்க, இன்னும் இதை விட 10 மடங்கு வளரணும்ல. எல்லாத்தையுமே நிறுத்திடலாம்ல. எல்லாத்தையும் தூக்கி 10,000 கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. யாரும் எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த கம்பெனி எதுவுமே வேலை பார்க்க வேண்டியது இல்லையே. அடுத்தது நீங்கள் இப்போ இது வந்து ஒரு பக்கம் ஜிடிபியை பேசணும். நீங்கள் இன்னைக்கு கடனுக்கு வாங்க. ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சற்றேறக்குறைய இதே 2021 அதிமுக வெளியே போயிட்டு இங்கே வரும்போது சற்றேறக்குறைய அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12,45,000 கோடி, 12,45,000 கோடி ஜிடிபி. இது பேஸ் இயர் வேல்யூவில் 2011-12 ப்ரைஸை வச்சு அந்த உள்நாட்டு உற்பத்தியை கால்குலேட் பண்ணோம்னா தமிழகத்தில் 2020-21 12,45,000 கோடி. இப்போ முடிஞ்ச வருஷத்தில் 24-25 17,32,000 கோடி. அப்போது ஜிடிபி இந்த கடந்த 4 வருஷத்தில் 4,87,000 கோடி அதிகமாயிருக்கு. இதே கடனுக்கு வாங்க 2020-21 4,56,000 கோடி. இப்போ முடிய போகிற 25-26 9,30,000 கோடி ஆக போகுது. அப்போது கடனுடைய அதிகம் எவ்வளோனா 4,77,000 கோடி அதிகமாயிருக்கு. சரி, உள்நாட்டு உற்பத்தி 4,87,000 கோடி அதிகமாயிருக்குது. கடன் 4,74,000 கோடி அதிகமாயிருக்கு. அப்போ உள்நாட்டு ஜிடிபி ஏறின அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து கடனை வாங்கியிருக்கீங்க, ரைட்டு. இப்படி கடன் ஆயிருந்துச்சுன்னா கூட இல்லை எந்த இடத்துலையுமே மக்கள் கிட்ட நாங்கள் வரி ஏற்றலிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல.
நான் உங்களுடைய நேர்காணலே கூட முந்தின நேர்காணல்லாம் பார்த்தேன். நீங்கள் கட்டுற எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ ஆச்சு, நீங்கள் கட்டின வீட்டு வரி எவ்வளோ ஆச்சு, அது மாதிரி எல்லாமே பட்டியலிட்டு நீங்களும் உங்களுடைய விருந்தினரும் பேசினதெல்லாம் நான் பார்த்தேன். நான் இருந்ததை சொன்னேன் சார். அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதில் நீங்கள் எதுவும் பொய் பேசல. அப்போது உங்களுடைய அதே வலியும் வேதனையும் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும். கரண்ட் பில் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து வீட்டு வரி எவ்வளோ கட்டிகிட்டு இருக்காங்க, குப்பை வரி எவ்வளோ கட்டிகிட்டு இருக்காங்க, கமர்ஷியல் டேக்ஸ் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்காங்க, அது கூட விட்டுடுங்க. எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மக்கள் வந்து சொல்லனா துயரத்துக்கு ஆகிட்டு இருக்காங்க. அப்போது எந்த விலைவாசி குறைஞ்சிருக்குது? அரசாங்கத்தின் மூலியமாக பண்ணக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸினுடைய விலை குறைஞ்சிருக்கா? இல்லையே, அதிகமாக தானே இருக்குது. அப்போது நீங்கள் கடனையும் அதிகமாக வாங்கி வரியையும் அதிகமாக வாங்கியிருந்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமங்கிறத யோசிக்க வேண்டாமா? இல்லைங்க, நாங்கள் வரியவே ஏற்றவே இல்லை இந்த 4.5 வருஷமாக. இதை பாருங்கள், நாங்கள் கடனில் தான் வாங்கியிருக்கிறோம், வாங்கி ஜிடிபியை ஏற்றிருக்கோம், மக்கள் மேலே நாங்கள் எதையுமே சுமத்தலைன்னா பரவாயில்ல. அதே பேருந்து கட்டணம், மகளிருக்கு இலவச பயணம் கொடுக்குறீங்க, ஆனால் மீதி பேருந்தில் பூரா கட்டணம் எவ்வளோ ஆயிருக்கு? எத்தனை அளவுக்கு அதிகமாக இருக்குது? பொதுமக்கள் பூரா புலம்புறாங்களே, எங்கிட்ட வந்து நீ 2 மடங்கு 3 மடங்கு டிக்கெட்டை வச்சுட்டு ஏன் காசை வச்சு மகளிருக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறீங்களான்னு பொதுமக்கள் வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்களே. அப்போ எந்த இடத்துல இந்த அரசாங்கம் இந்த நிதிநிலையை சரியாக பண்ணியிருக்குதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன். கமலஹாசன் மாதிரி நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குமேன்றார் அவர். அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையில் எங்கேயாவது இருந்துருந்துச்சுன்னா தமிழகம் பரவாயில்லைங்கிறதான் என்னுடைய பார்வை. அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க ஆட்சியில் இருந்தபோது இந்த 4.25 வருஷமாக செய்யாமல் விட்டதை பூரா தேர்தல் வருங்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வாங்க. நீங்கள் மக்களுடைய போராட்டத்தை எடுத்துங்க. தூய்மை பணியாளர்கள், இதே வந்து கொரோனா காலகட்டத்தில் இந்த தூய்மை பணியாளர்களுடைய சேவையை எவ்வளோ தூரம் தாங்கி பிடிச்சிருந்துச்சு இல்லையா அரசாங்கங்கள்? அன்றைக்கி எவ்வளோ தேவைப்பட்ட நபர்களாக இருந்தாங்கல்ல இவங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் தேவையில்லையா? அவங்களுக்கு தரையில் போராடி பார்த்தாங்க, கடலுக்குள்ளார இறங்கி போராடி பார்த்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடி போய் டயரில் தலையை வச்சுக்கிட்டு போராடுறாங்க வண்டி கடியில். அப்போ இந்த தூய்மை பணியாளர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நடத்துகிறீங்க? விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசாங்க ஊழியர்கள் போராடுறாங்க. யார் போராட்டல சொல்லுங்க? எந்த மீனவர்கள் போராட்டம், எதிர்கட்சிகளினுடைய போராட்டம், யார் இன்னைக்கு வந்து எந்த செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து ஆஹா அட்டகாசமான ஆட்சியாக இருக்குதுங்க, சூப்பருங்க, எப்படா எனக்கு மே மாதம் வருது திமுகவுக்கு ஓட்டு குத்தி தள்ளலான்னு உட்காந்துருக்காங்களா யாராவது? அப்போ இது ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது வந்து ஒரு பெரிய இந்த 2025 ஒரு சரிவான ஆண்டாக தான் நான் பார்க்குறேன். அதிமுக சார், அதிமுகவுக்கு அவங்களுடைய அந்த உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்த சிந்துபாத் கதை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இவங்கெல்லாம் விலகி போனவங்களெல்லாம் விளக்கப்பட்டவர்கள் தான், அதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து டிடிவி ஏற்கனவே கட்சி ஆரம்பித்து அவர் கட்சி பொதுச் செயலாளராக இருக்கார். அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு அதிமுகவை தோற்றுருவாங்க இல்லை அதிமுக தோக்கடிக்கப்பட்டுங்கிற மாதிரி வார்த்தைலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மையார்கிட்ட இல்லை. ஓபிஎஸ்லாம் பேசினார். அதை ஓபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒருங்கிணைப்பு குழுவை வந்து கலகம் பண்ணிட்டு இருந்ததை கலகமாக மாற்றிட்டார் இப்போ. அப்போ இன்னைக்கு கலகம் ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு இருந்தது வந்து மாறிடுச்சு இப்போ. சரி. ஸோ அப்போ இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் ரொம்பவே தோல்வி தான். அதாவது அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் வாக்கு கூடுதலாக வாங்கியிருந்தாலும் ஒரு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு ஒரு பெருங்களிப்பு அடைகிற அளவுக்கு அந்த தேர்தல் இல்லை. ஏன்னா 7 தொகுதியில் டெபாசிட் போகுது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது ஒரு சரிவு தான். அப்போ இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சிருக்கும் போது திருப்பி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணின்னு ஒன்று ஏப்ரல் மாதமே உண்டு பண்ணப்படுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக. அப்போ வந்து அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணி வலுவான கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று போய் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது இன்னைக்கு அதிமுகவில் வந்து 2-3 நபர்கள் வந்து திமுகவுக்கு போனதை பார்க்க முடிஞ்சுது. ஒன்று வந்து மைத்ரேயன் அவர்கள் ஓபிஎஸ் கேங்லேருந்து போகிறாரு, மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் கேங்லேருந்து போகிறாரு, அன்வர் ராஜா வந்து மருது அழகராஜும் போனார். அதே மாதிரி இவர் அன்வர் ராஜா வந்து அதிமுகலேருந்து அங்கே போனவர். அடுத்தது செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து டிவிகே பக்கம் போனார். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் நிறைந்த ஆண்டுகளாக தான் வந்து அதிமுக இருந்துது. அதிமுக வந்து இந்த கடந்த 4.5 வருஷத்தில் நானே முதல்ல சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 1.5-2 வருஷம் வந்து பெரிய அளவுக்கு அவங்க எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடை வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே வந்து திமுக அடிக்கிறத விட அதிமுகவை நோண்டி 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 அவங்களை இங்கே பார்க்க வச்சு இவங்க 2 பேத்துக்கும் பண்ணி இவங்க தான் வந்து ஒரு
எதிர்க்கட்சிங்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணார். அது பாரதிய ஜனதா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, அதையெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை தெளிவாக எடப்பாடி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் டாப் கியர் போட்டு இந்த வருஷம் ஆரம்பத்திலே இந்த யார் அந்த சாருங்கிறதுலேருந்து டாப் கியரை போட்டு அதிமுக வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி, வேற யார் என்ன பண்ணாலும் எங்களுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறது சிரமம்னு சொல்லிட்டு அந்த யார் அந்த சாருங்கிறது வந்து செம்ம கேம்பெயின். அதே மாதிரி சேவ் அவர் டாட்டர்ஸ் இதெல்லாம் வந்து சட்டசபையில் பேட்ச் போட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த கள்ளக்குறிச்சி சாவுல இருந்தே வந்துருச்சு அவங்களது எதிர்ப்பு நிலைப்பாடு வந்து வந்துருச்சு. ஆனால் ரொம்ப பீக்கை வந்து தொட்டது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அவங்க வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக வந்து செயலாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கும் இந்த 2026 தேர்தல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். திமுகவுக்கும் முக்கியமான தேர்தல், அதிமுகவுக்கும் முக்கியமான தேர்தல், விஜய்க்கும் முக்கியமான தேர்தல், சீமானுக்கும் முக்கியமான தேர்தல். அப்போ இந்த 2026 இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி எல்லா கட்சிக்குமே ஏதாவது ஒரு கம்பல்ஷன், ஏதாவது ஒன்று தங்களை நிரூபித்து காமிக்க வேண்டிய கட்டாயம் 75 ஆண்டு கால கட்சியிலிருந்து இன்னைக்கு 2 வருஷத்தை நெருங்க போகிற டிவிகே வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப கம்பல்ஷன் இருக்கு. அப்போ அதிமுக வந்து இந்த இடத்துல அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து நான் ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்குறது வந்து இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா, அதிமுக இந்த 2 கட்சியை தவிர இன்னைக்கு திடகாத்திரமாக அங்கே இருக்காருங்கிறது வந்து வாசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, அது கூட வந்து ஐயா தமிழறிமணியனும் போய் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி ராமதாஸனுடைய ஃபேக்ஷன் வந்து பாரதிய ஜனதா கூட தான் இருக்குது. இப்போ அவங்க நடத்தின போராட்டத்தில் கூட கருணாகராஜன்லாம் போய் உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அப்போ அவங்க என்டிஏல தான் இருக்க போகிறாங்க. ஐயா ராமதாஸனுடைய ஃபேக்ஷன் வந்து எங்கே போகுதுன்னு தெரியல. ஏன்னா நாளுக்கு நாள் அது ரொம்ப வீரியம் அதிகமாயிட்டே போகுது. அந்த அம்மா வேற வந்து நீங்களாம் யாருறாங்கிற அளவுக்கு வந்து மேடையில் பேசுகிறாங்க. அவங்க பொண்ணு காந்தி அது திட்டுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேப்பரை பார்த்து பார்த்து மேலே பார்த்து ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சுட்டோம்னா மேலே பார்த்து சொல்லுவோம் பாருங்கள் அந்த காலத்தில். அந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பரையும் பார்த்துறாங்க, மேலேயும் பார்த்து பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களுக்கு ஒன்றா இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு பலம். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க தனியாகவும் நின்றுருக்காங்க. 2 எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் நின்றுருக்காங்க, ஆனால் சீட் வாங்கல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு 4 to 5.5% வாக்கு வங்கி இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி 20 எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க எடுத்திருந்தா கூட எப்போ எடுக்க முடிஞ்சதுன்னா ஒன்னா திமுக கூடயோ இல்லை திமுக கூடயோ கூட்டணியில் இருக்கும்போது தான் அவங்களுடைய பலத்தை அவங்களால நிரூபிக்க முடிஞ்சதே ஒழிய தனிப்பட்ட கட்சி அவங்களால இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்க முடியல. வாக்கு வங்கி வாங்கினாங்க, சீட்டு ஒன்று கூட வாங்கல. அப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க வந்து இன்னைக்கு ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இங்கே இருந்தாலும் டாக்டர் ராமதாஸனுடைய ஃபேக்ஷனையும் கூட்டிட்டு வர வேண்டிய கட்டாயம் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அதனால தான் நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா பிஜேபி அன்புமணிய ஃபேக்ஷனை பார்த்துக்கிறாங்க, ராமதாஸ் ஃபேக்ஷனை உள்ளார கொண்டு வர வேண்டியது வந்து அதிமுகவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அளவுக்கு பிரித்து அவங்க வந்து ஆமாம். ஏன்னா இந்த 2 பேருமே ஒரே கூட்டணியில் இருந்தால் தான் அவங்களுக்கும் பலம், அந்த கூட்டணிக்கும் பலம். சரி, இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து உதாரணத்துக்கு திமுக கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்புமணிக்கு இங்கே எங்கெங்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அது பூரா டாக்டர் ராமதாஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர்த்தையும் மோத வைப்பாங்க. ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியுமா? பாமக வர்சஸ் சின்ன பாமக. அப்போ எங்கேயாவது ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியுமா? அவங்களால முடியாது. அப்போ இவங்க 2 பேரும் பிரித்து போனாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே பாமகவை இந்த எலெக்ஷனோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயம். இது உங்கள் அப்பா மகன் பிரச்சனையெல்லாம் விட்டுடுங்க, உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் தள்ளி வைங்க, இது கட்சி. அப்போ இந்த கட்சியை நம்பி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. நிர்வாகிகள் எத்தனையோ அடிபட்டு உதப்பட்டு கேஸ் வாங்கி இன்றைக்கும் கேஸ் நடத்திட்டு இருக்கிறாலாம் இருப்பாங்க. அதில் எத்தனையோ செலவு பண்ணி குடும்பத்தை நடுத்தருவில் நிற்க வச்சவங்களாம் அந்த கட்சியில் இருப்பான், கட்சிக்காக உழைச்சவன். அதில் நீங்கள் அப்பா மகனுக்கு இதுக்குள்ளார இவ்வளோ பெரிய பிளவு சண்டை வரணும் அவெல்லாம் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டான். அப்போ அந்த மாதிரி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த அளவுக்கு ஒரே கூட்டணிக்குள்ள கூட்டு வர வேண்டிய கட்டாயமும் இன்னும் அதிமுகவுக்கு இருக்கு. சரி, அடுத்தது அதிமுகவுக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 வெறும் 0.43% தான் வாக்கு. ஆமாம், ரொம்ப டிசாஸ்ட்ரஸ் பர்ஃபார்மன்ஸ் பை தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதிமுகவோட 2024 எம்பி தேர்தலில் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் 2% கிராஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அப்போது அந்த உணர்வு, நன்றி உணர்வு பிரேமலதா அவர்களுக்கு இருக்கணும். ஏன்னா அது வெறும் அந்த இடத்துல அவங்க சேராமல் இருந்து தனியாக இருந்தாங்கன்னா திருப்பி இந்த 2% கட்சி அன்றைக்கே காணா போயிருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த ஒத்த எம்பி சீட்டுக்கு கொடுக்குறீங்களா பண்ணுறீங்களான்னு அம்மையார் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் 2026 உங்களுக்கு தரேன்னு சொல்லி கைப்பட சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ அதிமுக.
இதுக்கு மேலேயும் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் காமிக்காம அவங்க வந்து, ஏன்னா இப்போ சமீபமாக வந்து பியூஷ் கோயல் வந்து போனதுக்கப்புறம் ஒரு மீடியாவில் ஒரு செய்திகள் வந்து பிளான் பண்ணப்பட்டது. நம்பர்ஸ் எல்லாம் பண்ணோடனே பிரேமலதா அம்மையார் வந்து ரொம்ப கொதிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சாபமெல்லாம் விட்டாங்க. இந்த மாதிரி தகவலை வெளியிட்ட கட்சியெல்லாம் இல்லாமல் போயிருங்க. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பதைப்பதைப்பு இருக்குது. இது இல்லை இவ்வளோ இந்த அளவுக்கு குறைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏற்றுனாங்கன்னா கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்க. அப்போ இதை நீங்கள் எல்லா எலெக்ஷன்லையும் நீங்கள் காலம் கடத்தின மாதிரி இல்லாமல் ஒரு நிலையான ஒரு முடிவை எடுங்க. ஏதாவது ஒன்று ஒரு நீங்கள் பார்ட்னராக போகிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த ஒரு டிபெண்டபிள் ட்ரஸ்டட் பார்ட்னராக இருந்தீங்கன்னா தான் யாராக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட வேலை செய்ய முடியும், ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த ஒரு சிக்கலும் வந்து, அதாவது 2021 என்டிஏல இருந்த கூட்டணியும் அதிமுகவில் இருந்த கூட்டணியும் அப்படியே இன்டாக்டாக திருப்பி அதே மாதிரி இருக்க வைக்க வேண்டிய கடமை அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்குது. இது பெரிய சேலஞ்ச். அப்போ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு டிடிவியும் அந்த கூட்டணியில் இருக்கார், ஓபிஎஸும் அந்த கூட்டணியில் இருந்தார், என்டிஏ கூட்டணியில். அப்போ அவங்களை இழுத்து வைக்க வேண்டிய கட்டாயமும் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். அப்போ இதில் வந்து சிறு திரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி இங்கே ரொம்ப ரொம்ப ஓட்டு. ஏன்னா இப்போ இந்த எஸ்ஐஆரில் வந்து சற்று ஏறக்குறைய 97,37,000 வாக்குகள் வெளியே வந்துருச்சு இப்போ. அப்போ இதை வந்து கண்ணுங்கருத்துமாக வேலை பார்த்தாங்கன்னா ஈஸியாக அதிமுக பாரதிய ஜனதானால நல்ல டஃப். ஏன்னா போன தடவை அவங்க வந்து வெறும் 1,98,000 வாக்கில் தான் ஆட்சியவே இழந்தாங்க. சரி, 43 தொகுதியில். அப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எப்பன்னா இந்த கூட்டணிகள் எல்லாம் அவங்க இழுத்து பிடிக்கணும். நீங்க அதிமுகவில் சேர்த்த வேண்டாம், அது அவர் தெளிவாக இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் கூட்டணியில் நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலம் கொடுக்கும். ஸோ இப்படி தான் நான் அதிமுகவை எடுத்து இந்த 2025 பகுப்பாய்வு செய்யும் போது இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கடமைகள், முக்கியமான நிகழ்வுகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் 2025 எப்படி இருந்துச்சு? நாம் தமிழர் கட்சி ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கட்சியும் வெறும் தேர்தலை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, வாக்கரசியலை மட்டுமே முன்னிலைப்படுத்தி போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து, ஏன்னா இது வந்து ஒரு என்ஜிஓ செய்வாங்க நார்மலாக. அரசியல் கட்சிகள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை ஒரு சுற்றுச்சூழலியலை சார்ந்த ஒரு மக்கள் பிரச்சனை, இதை விட ஒரு பெரிய மக்கள் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு டெல்லியில் வந்து நீங்கள் காற்று மாசுபட்டு இருக்குது, அங்கே வேலை பார்க்கறதுக்கு யாராவது போனால் இங்கிருந்து நம்ம வேண்டாங்கிறோம். அப்போ நீங்கள் உயிர் காற்று மாசுபட்டால் உயிரை நீங்கள் வாழ முடியாது. உடம்புல இருக்கிற அத்தனை அவயங்களும் கெட்டு போயிடும். இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கு? அப்போ இந்த சுற்றுச்சூழலியலுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. ஒரு மனிதன் மட்டும் இல்லை, எந்த உயிரமான இருந்தாலும் உயிர் வாழ்றதுக்கு சூழலியல் ரொம்ப முக்கியம். சரி, அதை இவங்க ரொம்ப திடகாத்திரமாக எடுத்து அதை நிறைய தொடர்ந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஒரு மாநாடுகள் நடத்தினாங்க. அதில் அவங்கள பற்றி நக்கல் நையாண்டி பண்ணாத ஆளுங்களே எதிர்க்கட்சி. மாட்டுக்கு நடத்துறான், தண்ணிக்கு நடத்துறான், மாடுக்கு ஓட்டு இருக்குதா, அது இருக்கு. அதனால தான் சொன்னேன், இவங்க எல்லாருமே ஓட்டை சார்ந்து நடத்தும் போது அவர் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை சார்ந்து அவங்க வந்து போராட்டத்தை எடுத்தது உள்ளபடியே வரவேற்க வேண்டியது. அப்போ ஏன்னா அவங்களுக்கும் சீமானுக்கு என்ன கட்டாயம்னு பார்க்குறோன்னா, அவங்க இது வரைக்கும் தேர்தலை ஜெயிக்கலைன்னா கூட 2 சட்டசபை தேர்தல் 2 பாராளுமன்ற தேர்தலை பார்த்துருக்காங்க. 1.1% ஆரம்பித்து 3, 6 சில்லறை 8 சில்லறைக்கு வந்து நிற்கிறாங்க இங்கே. அப்போ அந்த 8 சில்லறைக்கு வந்து நிற்கும்போது சீமானுக்கு வந்து இன்னைக்கு தேதியில் பெரிய கட்டாயமாக நாம் தமிழருக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே அவங்க வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டு இருக்கிறத எந்த இடத்துலையும் குறைஞ்சராமல் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகே, நாம் தமிழர் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி, ஏன்னா சீமானே பல இடத்துல சொல்கிறாரு, நான் இருக்கும்போது நான் வந்து சீட்டில் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது, எனக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் இந்த கொள்கை வருவீங்க, எப்பயோ ஒன்று கூட வந்து ஆட்சியில் இருக்கட்டும், நான் தனித்த பயணம் தான் அப்படிங்கிறார். எங்காலம் நம்பி தான் நான் நடப்பங்கிறார். அதெல்லாம் வரவேற்கக்கூடியது, எந்த இடத்துலையும் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய இந்த மாநாடு பூராமே வந்து ஓரளவுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. இதை உன்னிப்பாக வந்து கவனிக்கக்கூடிய மக்களுக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலாக பாலிடிக்ஸை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து ஈர்ப்பை ஏற்படுத்தும். ஒரு ஜனரஞ்சகமான அரசியலை தவிர்த்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் பண்ணுறது என்ன அப்படின்னு ஒரு சுற்றி பார்க்கும்போது, இந்த 4 தலைகள் பெருந்தலைகள் இருக்கும்போது அதில் வந்து சீமான் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாரு. அதோட அவங்க இப்போ இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஐயா EVKS இளங்கோவன் இறந்ததுக்கப்புறம் ஈரோடு பை எலெக்ஷனில் நடந்துச்சு. அப்போ அவர் வந்து பெரியாரனுடைய விமர்சனத்தை ரொம்ப கடுமையாக விமர்சனத்தை எடுத்திருந்தார். அது இப்போ வந்து பாரதியார் வெர்சஸ் பெரியாருங்கிற அளவுக்கு கொண்டு வந்து பாரதியார் கடப்பாறையை வச்சு பெரியாரனுடைய திராவிடத்தை நான் இடிச்சு தள்ளுவோங்கிற அளவுக்கு அந்த பெரியாரையோட எதிர்ப்பு வந்து அப்படியே அவங்க வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே வந்த மாதிரி அந்த பெரியார் எதிர்ப்புங்கிறதும் அவங்களுடைய அந்த வீரியத்தன்மை அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க. சரி,
அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான மற்ற அரசியல் கட்சிகள் செய்யாததை சீமான் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ அந்த தேவேந்திர குல வேளாளர்களை வந்து பட்டியலினத்திலேருந்து தூக்கணுங்கிறது வந்து அப்பயே எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த 7 சமூகத்தை ஒன்றிணைக்கிறதுக்கு இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ம். பாராளுமன்றத்துக்கு போய் விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டு 2021 தேவேந்திர குல வேளாளர்களாக அறிவிக்கப்பட்டாங்க. ம். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு எஸ்சி எஸ்டி வேண்டாம், எஸ்சி கேட்டகரி ம். எங்களுக்கு எதுக்கு சலுகை வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளுங்க, நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கோம். இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்குற மகளிர் வந்து எனக்கு 1000 ரூபா வேண்டாங்கன்னு கவர்மெண்ட்டை சொன்னா ம். கவர்மெண்ட்டுக்கு லாபமா நஷ்டமா? லாபம் தான். அந்த மாதிரி தான் இவங்க கேட்குறதே, எனக்கு சலுகையே வேண்டாயா, என்னை வேறத்துக்கு நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தால வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டு நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம், படிச்சிருக்கோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ரிசர்வேஷனில் கொடுக்கக்கூடிய அலுவலகங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ம். ஆனால் மற்ற ஜாதிக்காரங்க எல்லாமே நிறைய இடத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம், எஃப்சியில் இருக்கிறால பிசியில் போடுங்கன்பாங்க, பிசி இருக்கிறாள் எம்பிசியில் போடுங்கன்பாங்க, எம்பிசியில் இருக்கிற கட்சி எங்களை எஸ்சியில் கொண்டு போய் தள்ளுங்கன்பாங்க. ஏன்னா அந்த ரிசர்வேஷனோட அனுகூலத்தை அனுபவிக்கிறதுக்காக. ம். ம். பட் இங்கே வந்து இவங்க அப்படியே உல்ட்டா, ம். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து பண்ணுங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இந்த ஒரே வருஷத்தில் 2 பெரிய மாநாடு வந்து நடத்தியிருக்கிறது நாம் தமிழர் மட்டும்தான். சரி. வேற எந்த கட்சியும் அவங்க பண்ணல. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி கல் இறக்கக்கூடிய போராட்டம், அது வந்து எந்த கட்சியும் வந்து டாஸ்மாக் இல்லைன்றாங்கன்னு ஒரு ஆல்டர்னேட் என்னங்கிறது வந்து யாருமே பேசுறது இல்லை. சரி. அப்போ சீமான் இந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு, இல்லை நீங்கள் வந்து சாராய கடையை மூடுங்க, கல்லை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ம். அப்போ அதில் கூட நமக்கு வந்து அந்த கல் இறக்குறதுல போராட்டத்தில் இருப்பார் அவர், அந்த வயசானவர் தாடி வயசு நல்லுச்சாமி. நல்லுசாமி ஐயா அவர்கள் சொல்றதே என்னன்னாக்கா, கல்லுக்கு தடையும் வேண்டாம், கடையும் வேண்டாம். இப்போ சீமான் அவர்கள் வந்து கல்லை கொண்டு வரங்கிற மாதிரி சொன்னார்னா கூட அந்த ஐயாவுடைய ஸ்டாண்டில் சீமான் உறுதியாக இருக்கணும். ம். கல்லுக்கு தடையும் வேண்டாம், அதே மாதிரி கடையும் போட்டுறாதீங்க. என்ன காரணம்னா, அந்த கல் அவங்க சொல்றத பூரா சயின்டிஃபிக்கலாக போய் பார்க்கும்போது என்னன்னா, ஒத்த மரத்து கல்லை குடிச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். ம். பல மரத்து கல்லை நீங்கள் ஒன்றா கலந்துட்டீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே. அப்போ அதனால தான் ஐயா அவர் வந்து அப்படி சொல்றாரு, நீ கல்லுக்கு தடையும் போடாத, கடையும் போடாத. ம். ஸோ அப்போ அந்த மாதிரி சீமான் வந்து ஒரு டாஸ்மாகை மூடலான்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடை அந்த இடத்துல வச்சு போராடுறாரு, சூழலியல் எல்லாம் பண்ணுறாங்க. ம். அதே மாதிரி சீமானுடைய அரசியலில் இன்னும் என்னை கவர்ந்தது என்னன்னா, ஆண்களுக்கு பெண்களுக்கும் சரி சம விகிதத்தில் அது 50% எப்பவுமே அவங்களுடைய எப்பயுமே அது ஒரு, ஏன்னா எல்லாரும் அனைவரும் சமம் சமம்ன்றாங்க, யாரும் சீட்டு கொடுக்கும்போது கொடுக்கறது இல்லை. ம். இவர் கொடுக்குறாரு, ஜெயிக்கிறார் தோக்குறாருங்கிறது இல்ல, அடுத்தது. பெண்கள் மாநாடு நடத்தும் போது இப்போ திருப்பூர்ல பல்லடத்தில் நடத்தும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, 33% இடஒதுக்கீடை நாங்க உள்ளாட்சிகளில் கொண்டு வந்துட்டோம், சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டு விடாம தடுக்கிறதே பிஜேபி தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் டுபாக் ஒரு வார்த்தை, இது அது இருக்கிறதுலே பொய்யான குற்றச்சாட்டு. இதெல்லாம் அவங்க வாக்குறுதியிலே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் மகளிருக்கு வேலை வாய்ப்பில், அரசாங்க வேலை வாய்ப்பில் எல்லாமே 40% இடஒதுக்கீடு கொடுப்போம். அப்புறம் எதை வச்சு சொன்னீங்க? பிஜேபி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க, நம்ம எழுதி கொடுத்துருவாங்க, நம்ம கொண்டாந்து வச்சிடலாம்னு எழுதி கொடுத்தீங்களா? அப்போ இதெல்லாம் அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் மக்களை வந்து அவங்க திசை திருப்பி ஏமாற்றி பொய்யும் பொருட்டும் பேசுறது அது. ஸோ அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இவர் சரி சமீபத்தில் கொடுக்குறாரு. இளைஞர்களுக்கு இந்த தடவை 120 சீட்டுக்கு மேலே நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. பட்டியல் இனத்தில் இருக்கிற ஆளுங்களை கொண்டு போய் பொது தொகுதியில் வம்படியாக நிற்க வைக்கிறாரு. நான் அதுக்காக தான் என் கட்சியில் ஜாதியவே கேட்குறேங்கிறார். நான் ஜாதி எதிர்ப்பாளன், இருந்தாலும் கேட்குறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் கேட்குறேன், அவன் எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தில் பின்தங்கியிருக்கானோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொண்டு போய் நான் பொது தொகுதியில் போடுறதுக்கு தான் நான் கேட்குறேன். அப்போ அந்த சாதி மறுப்பு, சாதி எதிர்ப்புங்கிறதெல்லாம் வந்து சீமான் கிட்ட ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகளாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு சேலஞ்சாக நான் என்ன பார்க்குறேன் இந்த வருஷம், இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை அவங்க பண்ணுறது. சேலஞ்ச் என்னன்னா, நான் முதல்ல சொல்கிற மாதிரி வாக்கு சதவீதத்தை அதிகம் பண்ணணும். 2வது இந்த தேர்தல் நாச்சு, ஏன்னா இது 3வது சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு, இந்த தடவை நாச்சுக்கு உங்களுடைய வெற்றி வேட்பாளர்களை நீங்கள் உள்ளார எம்எல்ஏவாக அனுப்பணும். அதில் சீமானும் அவரை சார்ந்த சில நபர்களும் அவங்க உள்ளார போனாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க தெருமுனை பிரச்சாரம், மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பொது இடத்துல பேசுறதை விட சட்டமன்றத்தில் பேச அதனுடைய பவர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி. அப்போ அந்த கம்பல்ஷன் சீமானுக்கு இருக்குது. வாக்கு அதிகமாகுது, அதே மாதிரி இந்த தடவை நாங்கள் சீட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெற்றி தான் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அப்போ அந்த வெற்றியை காமிக்க வேண்டிய சீமான் இருக்கலாம், இல்லை நான் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு கொண்டு, ஆனால் எல்லாத்துக்கும் அதே மனநிலைமை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த வெற்றியை காமிக்க வேண்டிய கடமை சீமானுக்கு ஒரு கட்சி தலைவராகவோ அந்த கட்சிக்கும் அது இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இது இப்படி தான் வந்து நாம் தமிழர் கட்சியை 2025 டிவிகே சார் 2026 தொடங்கினதுமே எல்லா இடங்களையும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் டிவிகேன்னு கட்சி இருந்தாங்க நேற்று நைட்டு. அப்புறம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக. இப்போ 2025 பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு பெரிய டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பூகம்பம், ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின கட்சி எது அப்படின்னா தாவேகா தான். அப்படியா? அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆகஸ்டில் தான் நினைக்கிறேன் மதுரையில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும்
இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார், ஜனநாயகன் முடியுதுன்னு அப்பயே நான் விமர்சனம் வச்சுருந்தேன். ஆனதாகிப்போச்சு. இதுக்கு மேலே இந்த ஒரு படத்தில் என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் கூடுதலாக சீக்கிரமாக வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அரசியல் செயல்பாடு எடுக்கிறதுக்கு நல்லதாக இருக்குமேன்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் வந்து அவர் கமிட்மெண்ட் கொடுத்தனால அதை முடிச்சுட்டு வராருங்கிறது ஓகே, அவர் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறாருங்கிறத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த அவர் ஏற்கனவே விக்ரமாண்டியில் நடத்தினதை விட மாநாடை வந்து பெரிய அளவுக்கு மதுரையிலையும் நடத்தி காமிச்சு ஒரு பெரிய வெற்றி மாநாடாக அதை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் போக ஆரம்பித்தாங்க. 3 நாள் சுற்றுப்பயணம் போனாங்க. ஃபஸ்ட்டு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போக முடியல. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா திருவாரூரும் நாகப்பட்டினமும் போனார். 3வது செப்டம்பர் 27 வந்து நாமக்கல் போயிட்டு மறுபடியும் கரூரில் வரும்போது பெரிய பிரச்சனைகளுக்கு உட்பட்ட வச்சு, அதாவது இன்றைக்கி 100 ஆண்டு காலம் 150 ஆண்டு காலமான கட்சிகள் இந்தியாவில் இருந்தால் கூட அந்த கட்சிகளெல்லாம் எதிர்நோக்காத ஒரு பெரிய சவாலை வந்து தாவேகா 2 வருடத்துக்குள்ளாரவே சந்திச்சது. ஒரு 41 உயிர்கள் பறி போனதை நம்ம பார்த்தோம். ஒரு கட்சி நிர்வாகிகளாக, அந்த கட்சி தலைவராக, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும், இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்களான்னு தெரியல. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி அப்போ இந்த செப்டம்பர் நடந்த அக்டோபர் பூரா நடந்ததே தமிழகத்தில் அரசியல் என்னன்னா விஜய் அவர்களையும் தாவேகாவையும் தாவேகா நிர்வாகிகளையும் வச்சு செய்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாகவே மாறி போயிருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அவ்வளோ வசைப்பாடுகள், அவ்வளோ குற்றச்சாட்டுகள். அது பத்தாக்குறைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு போட்டு ஒட்டு மொத்தமாக சுழிச்சு அவ்வளோதான், விஜய் இனிமேல் முடிஞ்சாரு, தாவேகா முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையுமே இவங்களை வந்து ஒரு முக்கள மூலையில் தள்ளியாச்சுங்கிற அளவுக்கு வந்து ஒரு கங்கணம் கட்டிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இதே மாதிரி வந்து ஒரு விடிவு கிடைச்சது தாவேகாக்கு. எப்படி வந்து இவங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய லீகல் ரிலீஃப் வந்து தாவேகாக்கு கிடைச்சது. அப்போ அவங்க அந்த மாதிரி அந்த அக்டோபர் மாதம் செப்டம்பர் 27 முடிச்சு 28 நீங்களும் நானும் உட்காந்து பேசுகிறோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம் விஜய்க்கு ஆதரவாக. அந்த நேரத்தில் ஆதரவாங்கிறத விட நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும், விஜய் சைட்லையும் என்ன பண்ணியிருக்கணும், அரசாங்கம் என்னென்ன செய்ய தவறுனாங்கிறத நானும் நீங்களுமே உட்காந்து பேசுவோம். அடுத்த நாள் காலையில் உட்காந்து பேசுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அக்டோபர் மாதம் பூராமே வந்து நம்மள மாதிரி நடுநிலை ஆட்கள் தான் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கட்சியை சார்ந்த நபர்களோ அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்களோ யாரும் மீடியாவுக்கு வரல. நம்மள மாதிரி நடுநிலைமையான ஆட்கள் தான் விஜய் பக்கம் என்ன நியாயம் இருக்குது, அரசாங்கம் வந்து என்னென்ன தப்புகள் இதில் செஞ்சுருக்காங்க, அது வந்து நம்மளுடைய ஏடிஜிபி கொடுத்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, அந்த மின்சாரத்தினுடைய ஹெட் அந்த லேடி அவங்க கொடுத்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, அமுதா ஐஏஎஸ் கொடுத்த அவர்களுடைய அந்த குரூப் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, அடுத்தது பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ, இத்தனையும் எடுத்து நான் பார்த்து பகுப்பாய்வு பண்ணி யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் டிபேட்லலாம் போய் எந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் அவங்களுடைய தவறுகளை இந்த அதிகாரிகளையும் அதிகாரிக வர்க்கத்தையும் வச்சு எந்த அளவுக்கு மூடி மலைச்சிருக்காங்கிறத பூரா அப்பட்டமாக படம் போட்டு காமிச்சேன். அப்போ அந்த அளவுக்கு இருந்தக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரிலீஃப். ஸோ அது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. இன்னும் கேஸ் முடியல, இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் கூட அவங்க சிபிஐ விசாரணை டெல்லியில் முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அதையெல்லாம் முடிச்சு வரும்போது திருப்பி வந்து விஜய் அவர்கள் மேலே அப்போ எல்லாம் சொல்லப்பட்டது என்னன்னா, இனிமேல் ஒரு மீட்டிங்குன்னு கூப்பிட்டா ஒருத்தர் போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கும் அனுமதி கொடுக்காம போகிறதுக்கும் பண்ணாமல் அவர் வேறு வழியே இல்லாமல் சென்னைக்கு கூப்பிட்டு அவங்களெல்லாம் வந்து துக்கம் விசாரிச்சது. அதில் பல கேலி கிண்டல்கள். அதை நான் கூட கேட்டிருந்தேன். ஆமாம், அவர் அங்கே போயிருக்கணும், அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை, துக்கம் விசாரிக்கிறது அவங்க இடத்துக்கு போகணும். ஆனாலும் அந்த 41 குடும்பத்தை தத்தெடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்காருல்ல. அவர் அந்த குடும்பத்தில் உயிர் இழந்த நபர் இருந்திருந்தால் காலகாலத்துக்கு என்ன அந்த குடும்பத்துக்கு செய்யணுமோ அதை பூரா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வழிநெறிமுறைப்படுத்தி செஞ்சுருக்காங்க. இதை ஏன் வந்து விஜய் கிட்ட அந்த ஒரு குறைபாடு, அங்கே போகலங்கிற குறைபாடை மட்டும் ஏன் பார்க்குறீங்க? இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு, இதை ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு செய்யக்கூடாதுங்கிறதையும் நான் பேசியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த கட்சி பாண்டிச்சேரியில் போனாங்க. நம்மளே கூட பேசியிருக்கோம், பாண்டிச்சேரியில் பேசினது சுறா மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னோம். திருப்பி ஈரோட்டில் வந்தவொடனே இட் இஸ் அன் எக்ஸலண்ட் கம்பேக் பை விஜய். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கம்பேக் விஜய் கொடுத்தது. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து யாருமே வரமாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல அந்த ஈரோடு கூட்டத்தில் பார்த்தோம், பாண்டிச்சேரிலையும் பார்த்தோம். பாண்டிச்சேரியில் விஜய் பேசினதெல்லாம் சில முன்னுக்கு பின் சில கருத்துக்கள் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு வழியா கூட்டத்துக்கு பிரச்சனை இல்லை. அங்கே அலோவ் பண்ணதே 5000 பேர் தான். பட் அதில் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு வந்திருந்தாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குற பெண்கள்லாம், பாண்டிச்சேரியில் வசிக்கிற பெண்கள் லீவை போட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே ஈரோட்டில் அவ்வளோ பெண்கள் கூட்டம். இன்னைக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் பெண்கள் கூட்டம் வரதில்லை. இப்போ கூட திமுகவில் நீங்கள் மகளிர் திருப்பூரில் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்க, அது எங்கே திருப்பூர் எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து கூட்டு வந்தாங்க, யூனிஃபார்மாக மாற்றி விட்டாங்கிறதெல்லாம் வந்து நிறையா பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, சீலை
யூனிஃபார்ம் சேலை, யூனிஃபார்ம் சுடிதாரு, பையி, அப்ப இந்த மாதிரி கொடுத்து தான் கூப்பிட வேண்டிய கட்டாயத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவே இருக்கும்போது ம். இவ்வளோ பெரிய கரூர் செட்பேக்கு அப்புறம் ஈரோட்ல நடக்கக்கூடியது அவ்வளோ பெண்கள் ம். குழந்தைங்களை கூட்டிட்டே வரக்கூடாதுன்னு சொன்னாலும் குழந்தைங்களை எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா. அங்க கேட்குறாங்க நிருபர்லாம், ஏமா இதெல்லாம் கூட்டிட்டு வராதான்னு சொல்ல திருப்பி கூட்டு ஆமாங்க எங்களுக்கு புரியுதுங்க, நாங்க இருந்து வந்து வெளியே பார்த்துட்டு நாங்க அப்படியே போயிடுவோங்க. ம். அப்ப என்னன்னா அந்த அளவுக்கு வந்து எதை வந்து விஜயனுடைய செல்வாக்கு, அதாவது மக்கள் அவர் பக்கம் இருக்கிறாரு, அவங்கள வந்து நிறைய விரும்புறாங்க, மக்கள் வந்து மானசீகமா அவரை நேசிக்கிறாங்க, அன்பு வச்சிருக்காங்கிற அதை உடைக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணனதை பூரா தகர்த்தெறிஞ்சு ம். ஏன்னா இது 2 வருஷத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய கட்சி, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே. அவங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான கம்பேக் வந்து ஈரோட்டில் கொடுத்தாங்க. ஓகே. அந்த ஒண்டர்ஃபுல்லான கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பழைய ஒரு 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 தைரியம், திடகாத்திரம் இல்லை, மக்கள் நம்ம இன்னையும் நம்ம கிட்ட நேசிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். ம். அட்வான்டேஜா அதாவது என்னென்னலாம் விஜய் பண்ணணுங்கும் போது இப்போ அவங்க கட்சி அவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா விஜய் வந்து ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டராகவே அவர் ஆயிட்டாருங்கிற அளவுக்கு தான் அங்கே வந்து இருக்குது. ம். ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்து அவருடைய லக்கேஜை எடுத்துகிட்டு வெளியே வந்தாருன்னா இவங்க போய் உட்காந்துக்கலாங்கிற அளவுக்கு அந்த இருக்கும்போது இது இருக்கட்டும், இந்த எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனால் அதுக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் அதிகமாக செய்யணும். இன்னும் ஒரு குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கி வரைக்கும் கூட்டணி வந்து அங்கே திடப்படலை. ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் களம் ரொம்ப கூட்டணி சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா சீமானவர்கள் இவ்வளோ தூரம் கருத்தியல் ரீதியாக போராடினாலும் தனிச்சு நின்னாலும் ஏன் வந்து பெரிய அளவுக்கு அவரால் வந்து ஒரு குவாண்டம் லீப் எடுக்க முடியலன்னா தனிச்சு நிற்கிறாருங்கிறனால தான் அந்த வாக்கு வங்கி அவர்களால் வேகமாக கடத்த முடியல. ஸோ அப்போ இங்கே வந்து இவர் விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வந்து ரொம்ப முனைப்பு எடுக்கணும். என்னுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க பூரா வாங்கன்னு சொல்கிறத விட தன்னுடைய தலைமையை ஏற்றுக்க வச்சு எப்படி அடுத்த கட்சியை கூட்டிகிட்டு வர வேண்டிய பொறுப்பும் விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள். நீங்கள் வர்றவங்களாம் வாங்க என் தலைமையை ஏற்றுக்கிட்டு வாங்கன்னா வரமாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம திடகாத்திரமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து சீர்தூக்கி பார்த்து அவங்க அந்த இடத்துல வந்து இப்போ அதில் என்ன ஒரு நல்ல முயற்சி நடந்துட்டுன்னா இந்த காங்கிரஸ். இப்போ இந்த காங்கிரஸ் வந்து இங்கே ஐவர் குழுவை போட்டு போய் ஸ்டாலினை பார்க்குறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போய் விஜயை பார்க்குறாரு, ஐயா செல்வ பெருந்தைக்கு வந்து அவர் போய் பார்த்ததே எனக்கு தெரியாது, எனக்கே சொல்லலை, நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்னுடைய ஹெட். அதுக்கு முன்னாடி சசி தரூர் இருந்தார், அந்த இடத்துல இவரை கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள்ங்கிற அமைப்பு இருக்குது அந்த காங்கிரஸ்லேயே, அதுக்கும் இவர் சேர்பர்சன். அப்படி இருக்க டேட்டா அனலிட்டிக்ஸ்னுடைய ஹெட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் ஐயா ராகுல் காந்தியினுடைய ஒப்புதல் இல்லாம வந்து விஜயை பார்த்திருப்பாரு. நீங்க நம்புறீங்களா? என்ன அப்ப தாவேகா நோக்கி போதா என்ன காங்கிரஸ்? கட்டாயமா போறதுக்கு என்னன்னா, காங்கிரஸை தமிழ்நாட்டில் மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் காங்கிரஸ்க்கு கிடைக்காது சார். இது வந்து ஜெயிக்கிற குதிரையில தான் யாருமே பெட் கட்டுவாங்க, ஆமா தானே? இன்னொன்னு அது தொடர்ச்சியா ஜெயிச்சு கொண்டு இருக்கிற எதனால 2019 இருந்து இருங்க, நான் சொல்லிடுறேன், முழுசா சொல்லிடுறேன். இன்னொன்னு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீதான பார்வை என்னன்னா, திமுக தூக்கி சுமக்குது காங்கிரஸை அப்படின்னு தான் சொல்லி இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் அவங்க காலி பண்ணிட்டோம்ப்பா, தமிழ்நாட்டில் மட்டும் 10 பேர் வந்துடுறாங்கப்பா அங்கேருந்து அப்படின்றத பிஜேபியை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க, ஒரு பார்வையா. அதை வந்து திமுக அவங்களுக்கு அங்கே இருக்கிறத விட இங்கே வந்தால் இவங்களுக்கு பலம் கூடுமா என்ன? நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு 39 பேர் இங்கே ராகுலோட சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு கத்த போகிறாங்க, கூப்பாடு போட போகிறாங்க. எல்லா அரசியலுக்கும் ராகுலுக்கு அவருக்கு இந்த 39 பேர் சப்போர்ட், கரெக்டாக இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க டிவிக்கு பக்கம் போனால்? இல்லை, இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 9 எம்பி தான் தமிழ்நாட்டினுடைய அவங்களுடைய லட்சியமா. அவங்க வந்து தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்த கட்சி, மறந்துடக்கூடாது. நம்ம இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி இந்த கடந்த 60 ஆண்டுகள் ஆண்டு இருந்தாலும் 67 வரைக்கும் அவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. எத்தனையோ சாதனைகளை செஞ்சுருக்காங்க. ஐயா காமராஜருக்கு அவரும் அவருக்கு முன்னாடி ஆண்ட கட்சி தலைவர்கள் பூராமே செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அப்போ அந்த அளவுக்கு இருந்ததை வந்து நீங்கள் ஒரு கட்சிங்கிறதுனுடைய கனவே என்னவா இருக்கும்? இப்போ காங்கிரஸ்க்கு என்ன கனவாக இருக்கும்? மத்தியில் ஆளணும், அதான அவங்களுடைய கனவு. மத்தியில் எப்போ ஆள முடியும்? மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தோத்துக்கிட்டு இருந்தால் மத்தியில் எப்படி சார் ஆள முடியும்? சரி, இன்னைக்கு பாரதிய ஜனதா எப்படி 2 சீட்டில் இருந்து எப்படி வந்து இன்னைக்கு 303க்கு போய் இன்னைக்கு 240 உட்காந்துருக்காங்க? அவங்க ஒவ்வொன்றா மாநிலத்தில் பூரா ஜெயிச்சுக்கிட்டே வந்து தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பில்டு பண்ணி சென்ட்ரலில் வந்து ரூலுக்கு வந்தாங்க. அப்போ ஸ்டேட்டில் நாங்கள் பில்டே பண்ண மாட்டோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கள் கட்சியை வந்து தியாகம் பண்ணிடுவோம், அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் வளர்கிறதுக்கு பூரா நாங்கள் உதவுவோம்னா எந்த ஜென்மத்தில் காங்கிரஸ் இந்தியாவை ஆள்றது? சரித்த இனிமேல் அந்த விசப்பரிச்சையை தமிழ்நாட்டிலே எடுப்பாங்க அவங்க, வேற எங்க எடுக்கிறது? இப்ப இல்ல சார், அது ஒன்றும் காங்கிரஸ் ஒன்றும் ஆள வைக்கிறதுக்காக காங்கிரஸ் அதிகாரத்தை மீட்டு உருவாக்கம் பண்றதுக்கு விஜய் கூட சேர்ந்தாவாத மீட்டு உருவாக்கம் பண்ண இல்ல. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆகட்டும் பாரதிய ஜனதா ஆகட்டும் இது வரைக்கும் 2 கட்சிகள் தான் இருந்துச்சு. ஒன்னா திமுக கூட போகணும், இல்லைன்னா அண்ணா திமுக கூட போகணும்.
இப்போ ஏற்கனவே அதிமுக கூட பாரதிய ஜனதா இருக்கனால காங்கிரஸ்க்கு போகிறதுக்கு வழி இல்லை. இதுக்கு முன்னாடி சீமான் இருந்தார். சீமான் கூட போய் சேர முடியாது. ஏன்னா அவர் வந்து தமிழின துரோகி தான் காங்கிரஸ்ன்றாங்க. அவங்களால தான் தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் வந்து அறுத்தறிஞ்சதே அவங்க தான்றாங்க. அதனால காங்கிரஸ்க்கும் நாம் தமிழருக்கு 7ஆம் பொருத்தம் உள்ளாரே விட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே வழி, வேற வழியே இல்லை, திமுக கூட தான் இருந்தாகணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு தாவேகா உள்ளார வருது. இப்போ நீங்க சொன்னீங்களே திமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருதுன்னு, யாருடைய ஆதரவுல ஜெயிச்சுட்டு வராங்க? எல்லாம் கூட்டணி கட்சிகள் ஆதரவு. கூட்டணினால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தெல்ல தெளிவா நம்மளுடைய 16ல இருந்து 21க்கு அவங்க ஆட்சி பிடிக்கும் போது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்குது. வெறும் 1,98,000. நீங்க அதிமுகவுக்கு திமுகவுக்கு உண்டான வாக்கு சதவீதம் 4.5%. அதை பார்க்காதீங்க. சீட்டு எத்தனை சீட்டு? 43 சீட்டை பறி கொடுக்குது. வெறும் 1,98,000 போக முடிவு பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவை வச்சிருக்காங்களா காங்கிரஸ்? இல்ல, அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஐயா திருநாவுக்கரசும் அதை பேட்டி ஒரு தனியார் இதுக்கு கொடுத்திருந்தார், யூடியூப் சேனலுக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது. ஐயா வேலுசாமி அவர்களும் எல்லா இடத்துலையும் போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. உங்க கிட்டையும் கூட பேட்டி கொடுத்திருந்தாரு. அதையும் நான் பார்த்தேன். எங்களை ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்காம நீங்க ஆட்சியில உட்காரவே முடியாதுங்கிறார். அப்ப இந்த காங்கிரஸ்காரங்க வந்து இன்னைக்கு காமராஜர், நம்ம கூட நிறைய இடத்துல விமர்சனம் பண்ணியிருந்தா, காமராஜர்னுடைய புகழ அடமான வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கணுமான. ஆனா அவங்க ஏன் உட்கார்ந்து இருக்காங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறதான். இப்ப கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திமுக சொல்லியிருக்கு, இல்ல இப்ப அதிகாரத்துல எல்லாம் நம்ம பங்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடியது, காங்கிரஸ் மூத்த பெருமக்கள் எல்லாம் சொல்லக்கூடியது உண்மைனா கட்டாயமா அவங்க திமுக கூட தொடர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதை நோக்கி போகுது. அப்ப இல்ல ஐயா ராகுல் காந்தி அவர்களும் இந்த கரூர் இன்சிடென்ட் போது திமுக கூட்டணிகள் அத்தனையும் சேர்ந்து விஜய கார்னர் பண்ணுச்சு. ஆனா ராகுல் காந்தி ஐயா கூப்பிட்டு பேசினாரா இல்லையா? அப்ப தெரியாத அவருக்கு இது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பக்கம் கார்னர் பண்றாரு, நம்ம போய் கூப்பிட்டு பேசினோம்னா இது அவங்களுடைய இதை டைலூட் பண்ணிரும், அவர் கோச் பாருங்கறதெல்லாம் தெரியாம. என்ன சொல்ல வரீங்க? ராகுல் சப்போர்ட் இப்ப விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா இருக்கு. என்ன இல்ல அது அலைன்ஸா கன்வெர்ட் ஆகுமா, மாறுமா? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். மாறுச்சுன்னா காங்கிரஸ்க்கு நல்லதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இந்த 9 சீட்டு இப்ப நீங்க தேசிய லெவல்ல இன்னைக்கு காங்கிரஸ்க்கு எத்தனை எம்பி? 99. இந்த 9 இல்லனா 90 வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? 90க்கும் 99க்கு என்ன பெரிய வித்தியாசம்? இங்க இருந்து போற இந்த 40 ரொம்ப முக்கியம் இல்ல சார்? தேவையே இல்லைங்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இப்படி வச்சுக்கங்க சார், திமுக பலம் இல்லன்னா அங்க மோடி அமித்ஷாவை விரட்டிடுவாங்க சார். இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆனா திமுக இருக்கிறது பெரிய பலம் சார். திமுகக்கு பலம் கொடுக்கறது யாருங்கிறதா இப்ப கேள்வியே. அந்த கூட்டணி இல்லாம திமுக பலம் வாய்ந்ததுன்னா ஏத்துக்கலாம். அது இல்ல, தேர்தலினுடைய நம்பர்ஸை போய் பார்க்கும்போது அந்த மாதிரி திமுக இருக்கிறதுனால தான் சார் இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. இவங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திமுக ஜெயிக்குது. என்ன காரணம்னா 2019 எம்பி எலெக்ஷன்ல 22 தொகுதி நின்று திமுக 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. இதே வந்து 24ல 23 சீட்டு நிக்கிறாங்க. ஒரு சீட்டு கூட நின்று 1,17,00,000 வாக்கு வாங்குறாங்க. அப்ப 12% வாக்கு அவங்க வச்சிருந்த வாக்கு காணா போச்சு திமுக. சரி, அப்போ அவங்க திமுக நின்னதுல அந்த 23 சீட்டுல வேலூர் கதிரானந்த், தங்கத்தமிழ் செல்வன், இந்த 23 சீட்ல இந்த 2 பேர் தான் 2019ல வாங்கின வாக்கை விட கூடுதலா வாங்கினது 2024ல. அந்த கூட்டணி மொத்தம் 39 சீட்ல 5 சீட்டு தான் கூடுதலா வாங்குறாங்க. இந்த திமுக 2, அடுத்தது நவாஸ்கனி, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சசிகாந்த் செந்தில். இந்த 5 பேர் தான் 39 எம்பியில இந்த 5 பேர் தான் 19ல வாங்கின வாக்கை விட கூடுதலா 2024ல வாங்கினது. 19ல விட 24ல வாக்காளர்கள் ஜாஸ்தி தானே. அப்ப இவங்களுக்கு கூடுதலா வாக்கு வந்திருக்கணும், வரல. அப்போ இது நமக்கு தெரிஞ்ச உண்மை. காங்கிரஸ் கூட்டணி கட்சி இப்ப ஏன் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்ப சமீபமா திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்தாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை வந்து கேட்கறாங்க, இல்ல நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு காங்கிரஸ் பயங்கரமா நிர்பந்திச்சுட்டு இருக்காங்களே, நீங்க தானே இதை முதல்ல எழுப்புனீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது, இல்ல இதெல்லாம் வெளிப்படையா சொல்லி செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்ல, நேரம் வரும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியது. அப்ப அண்ணன் திரும்ப என்ன சொல்றாருன்னா, அங்க இருந்து சீட்டை வாங்கிட்டு நேரம் வரும்போது சரியான தரத்துல பெரிய ஆப்பா நாங்க வைக்கிறதுக்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்கிறது அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. திமுகக்கு இன்னைக்கு பயங்கரமான குடைச்சல்ல மண்ட தலைவலியில் இருக்காங்க. இப்ப அண்ணனுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் சீட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு அவர் ஆதரவு கொடுக்காம ஆட்சி அமைக்க திமுகனால முடியாதுன்னா, அவங்க எடுத்து திருச்சி ஏர்போர்ட்ல அண்ணன் கொடுத்த பேட்டியை பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க.
அப்ப இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில ஏகப்பட்ட குடைச்சல்கள் புகைச்சல்கள் இருக்கு. ம். அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இந்த 9 எம்பிங்கிறது டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். சோ டிவிகேவை நோக்கி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, சந்தர்ப்பங்கள் இருக்கு, அதை சாதகமா அமையறதுக்கும் சூழ்நிலைகள் இருக்கு. 25 ஓவரால் நீங்க ஒரு வியூ சொல்லிட்டீங்க எல்லாமே. 26ல அப்ப நிறைய கலேபரங்கள்லாம் இருக்குது. நிறைய இருக்கு. என்ன காரணம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க திமுக பலமா இருக்கு பாராளுமன்றத்துல நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா ஆமா. ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்கு வச்சுப்போம். ம். இப்ப அதிமுக ஏன் வந்து ரொம்ப பலகீனமா பட்டு போச்சு 2024ல? அவங்க தனித்து நின்னது. தனித்து நின்னது யாரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாருங்கிறது எடப்பாடிக்கும் தெரியாது. சரி. இதே மாதிரி இப்ப காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிருச்சு, பாரதிய ஜனதா அதிமுக கூட இருக்கு. திமுக 2029ல யார பிரதம வேட்பாளர்னு கை காமிப்பாங்க? அப்ப எவ்வளவு பெரிய சேதாரத்துக்கு திமுகவை காங்கிரஸ்னால உள்ளாக்க முடியும்னு தெரியுதா தெரியலையா? ஓ. தேசிய லெவல்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து இல்ல 39 காங்கிரஸ் MP அப்படி ஒரு முடிவை எடுப்பாங்களா சார்? ஏன் எடுக்க கூடாது? காங்கிரஸ்னுடைய கட்சியை வளர்த்துறது தானே காங்கிரஸ்னுடைய நோக்கமா இருக்கும். இல்ல திமுகவை வளர்த்தி பெரிய கட்சி ஆக்கணுங்கிறது காங்கிரஸ்னுடைய இதெல்லாம் நோக்கமா? வந்து கடைசியா யாரு பயணம் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் சார் அது வலிக்கும். அது ரைட்டுங்களா? இல்ல காங்கிரஸ் அதத்தான் சொல்லுறேன். இப்ப இன்னொன்னு என்னன்னா, சட்ட சிக்கல் தேர்தலுக்கு முன்னாடி செல்வ பிறந்தகையினுடைய லீடர்ஷிப்பை மாத்திடுவாங்க. அது நடக்குதா? கண்டிப்பா நடந்தவன, ஏன்னா அவருக்கு டியூரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆ. நிறைய பேர் உள்ளார வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா. மாணிக்கம் தாக்கூர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஜோதிமணி அவர்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி பேசப்படுது. ம். இந்த 2 பேருமே இன்னைக்கு தேதியில யாருக்கு ஆதரவா இருக்காங்க? திமுக ஆதரவா இருக்காங்களா, தாவேக்காக்கு ஆதரவா இருக்காங்களா? வர நாட்கள்ல தெரிஞ்சிரும். 2 பேருமே தாவேக்காக்கு ஆதரவா இருக்காங்க. ம்ஹும். ராஜேஷ்குமார் ஆகட்டும், சட்டசபை தலைவர் கிள்ளியூர் ஆகட்டும், ராஜேஷ்குமார். ம். இவர் மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், திருச்சி வேலுசாமி ஆகட்டும், ஜோதிமணி அம்மையார் ஆகட்டும், ம். நிறைய திருநாவுக்கரசு கூட என்ன சொல்றாரு, ஏங்க எது வேணாலும் நீங்க சொல்லுங்க, கட்சி தலைவர் சொல்றேன்னு எடுத்துக்கிறேன். ஆனா இங்கேயும் அங்க ஒத்தையா ரெட்டையா பிடிச்சிருக்காங்க. ஒன்னா இங்கேன்னு சொல்லுங்க, நான் அங்கேன்னு சொல்லுங்க, அவருடைய பாடு அது. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு திமுக பெரிய கட்சி நீங்க கூட இருக்கிற வரைக்கும், திமுக கூட இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ்னால வளர்த்தவே முடியாது. ம். அது திமுகங்கிறது ஒரு ஆலமரம்னு வச்சுக்கோங்களேன். ஆலமரத்துக்கு கீழே ஏதாவது வளர முடியுமா? இன்னைக்கு திமுக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் அவருடைய வாக்கு வங்கி இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க ம். கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய வாக்கு வங்கி இழந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே. ம். காங்கிரஸ் அவங்களுடைய வாக்கு வங்கி இழந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. என்ன காரணம்? திமுக பண்றதுக்கு பூரா தேவையில்லாம போய் முட்டு கொடுத்து இன்னைக்கு அவங்களுடைய கோர் ஓட் பேங்கை இன்னைக்கு வந்து சிதைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ம். இது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நல்லதே கிடையாது. அப்ப இது ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு கிடைக்குது. ம். அப்ப காங்கிரஸ் இதை வந்து உட்கார்ந்து கணக்கு போட்டு வெறும் 9 எம்பி 10 எம்பிங்கிறதுக்கு கணக்கு போடாம, இன்னும் நம்ம 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ இந்தியாவை ஆளணும், அந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கறத உட்கார்ந்து நீங்க தொலைநோக்கு பார்வையோட கணக்கு போட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க திமுக கூட போக மாட்டீங்க. பார்க்கலாம் சார். நீங்க இதெல்லாம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும், ம். ம். நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வளர்ச்சி. ம். இல்ல இவங்க கூடவே இருந்துகிட்டா நமக்கு ஒரு 25 கொடுத்து 18 எம்எல்ஏ ஆயிரலாம், 9 கொடுத்தாங்கன்னா 9 எம்பி ஆயிரும். இது பயங்கரமான கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரைக்கும் கட்சி வளராது. பார்க்கலாம். அதை டிவிக்கே என்ன மாதிரி ஒரு வலையை விரிக்க போறாங்க, அதுல காங்கிரஸ் விழுமான்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் 2025ல திமுக தொடங்கி அதிமுக, நாம் தமிழர், விஜயனுடைய தாவேகா, காங்கிரஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. பிஜேபியை நம்ம அடுத்து தனியாவே நம்ம பேசுவோம். அது பேச வேண்டிய நேரம் இருக்கு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.